ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்குள்ள வீடியோவில் இந்த ரோஸை பற்றின கதையை தான் பார்க்க போகிறோம். இது வந்து நான் மைனம் கார்டனில் 1 இயர்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிங்க் கிளைம்பர் அப்படின்னு வாங்கினேன். பிங்க் கிளைம்பர் மட்டும் தான் போட்டிருந்தாங்க. அதுதான் ஐடியா என்னன்னு எனக்கு சரியாக கன்ஃபார்மாக தெரியல. பிங்க் கிளைம்பர்னு போட்டு ரொம்ப அழகாக ஆரஞ்சு வித் பிங்க் ஷேடில் பூ போட்டிருந்தாங்க. அதை பார்த்தோன்னே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. வாங்கிட்டேன். ஆக்சுவலி இதனுடைய ரேட் வந்து 1799 இருந்துச்சு. 999 இருந்துச்சு. நான் 999 உள்ள ரேட்டில் உள்ளது வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா அவங்க அனுப்பும்போது பால் மாதிரி களிமண் பால் மாதிரி வச்சு அனுப்பியிருந்தாங்க. பார்த்திங்கன்னா சின்ன பிளான்ட்டு தான், ஓன் ரூட் பிளான்ட்டு. ஸோ அனுப்பும்போது பார்க்குறதுக்கு சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நல்லா ஹெல்த்தியாக தான் இருந்துச்சு. சின்ன பிளான்னாலும் ஹெல்த்தியாக தான் இருந்துச்சு. ஓன் ரூட் வேறு. ஸோ சீக்கிரமாக வளரும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதே மாதிரி சீக்கிரமாகவே வளர்ந்துச்சுது. நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீடியம் சைஸ் பிளான்னால் 8 இன்ச்சில் தான் பாட் பண்ணியிருந்தேன். பார்த்திங்கன்னா 8 இன்ச்சிலேருந்து ஸ்பீடாகவே வளர்ந்த உடனே பூவே எதுவும் வரல அப்படிங்கிறதுல ஒரு 3 மந்த் அதில் வச்சுருந்தேன். ஸ்பீடாக வளர்ந்துடுச்சு. பூ எதுவும் வரல அப்படின்னோடனே அதை 12 இன்ச்சில் மாற்றுவோம். 12 இன்ச்சில் மாற்றியாச்சு. 12 இன்ச்சில் மாற்றின பிறகும் எந்த பூவுமே எடுக்க காணோம். கிட்டத்தட்ட 1 இயர் ஆகிருக்கு மொட்டு எடுக்கிறதுக்கு. இதுக்கு இடையில பார்த்திங்கன்னா 2 டைம்ஸ் நான் ப்ரூன் பண்ணியிருக்கேன். ஏன்னா வளர்ந்துட்டே போகுது, பூ எதுவும் வரல, நம்ம ப்ரூன் பண்ணால் சீக்கிரமாக மொட்டு எடுக்கும் அப்படிங்கிறதுல ப்ரூன் பண்ணி விட்டுருந்தேன். அப்புறமா இந்த 12 இன்ச்சில் வச்சுட்டுமே ஒரு வாட்டி ப்ரூன் பண்ணியிருக்கேன். ப்ரூன் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தேன், இனிமேல் இந்த ரோஸ் பூக்காது போல் இருக்குதுன்னு கொஞ்சம் ஓரம் கட்டிட்டேன். ஓரமாக வச்சு மற்ற செடிக்கெல்லாம் ஃபெர்டிலைஸ் கொடுத்தா கூட நம்ம ஃப்ளவர் மிக்ஸ் இந்த மாதிரி கொடுத்தா கூட இதுக்கு நான் ஃப்ளவர் மிக்ஸ்லாம் ரொம்ப கொடுத்ததே இல்லை. இதுதான் பூக்கவே மாட்டேங்குது. ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்டும் வாங்கியிருந்தாங்க. 1.5 இயர் ஆகுது பூவே வரலன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் என்ன நினச்சேன், அப்போ இது பூ வராது போல் இருக்குது, நம்ம ஏமாந்துட்டோம் போல் இருக்குது. ஜஸ்ட் ஒரு சப்போர்ட் மட்டும் கொடுத்து லீஃப் மட்டும் படர விட்டு அந்த மாதிரி என்ன பார்த்துக்கலாம், க்ரீனியாக வேணால் அப்படி பார்த்துக்கலாம் பூ வரலனா அப்படிங்கிறதுல ப்ரூன் பண்ணக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்தேன். ப்ரூன் பண்ணாமலே என்ன பண்ணிட்டேன், ஒரு சப்போர்ட்டாக என்னுடைய ஷேட் நெட்டுக்கு ஃப்ரேம் இருக்கும்ல, அதில் க்ரீப்பர் நெட்டை கட்டி விட்டுட்டேன். கட்டி விட்டுட்டு அதுலேயே நான் கொடி மாதிரி படர்த்த ஆரம்பிச்சிட்டேன். கொடி மாதிரி அதிலேயே ட்ரைன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பொதுவாக இந்த மாதிரி கிளைம்பிங் ரோஸ்க்கு இந்த மாதிரி க்ரீப்பர் நெட் ஏதாவது கொடுக்கும்போது தான், அதுக்கு சப்போர்ட்டிவ் இருக்கும்போது தான் அது நமக்கு நல்லா வளர்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ செவர் மேலே வச்சுருக்கீங்கன்னா, செவர் பக்கத்தில் இருக்குன்னா செவர்லேயே நீங்கள் வெளியே காம்பவுண்ட் மாதிரி இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் வெளியே விட்டு ட்ரீட் பண்ணணும். இந்த மாதிரி கொஞ்சம் கிளைம்பர் ரோஸ்க்கு சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். கிளைம்பிங் ரோஸ் சப்போர்ட் இருந்தால் தான் நல்லாவே வளருது. நான் என்னைக்கு இதுக்கு வந்து அந்த மாதிரி க்ரீப்பர் நெட் கொடுத்து சப்போர்ட் கொடுத்தனோ அன்னையிலேருந்து தான் இவங்க நல்லா வளர ஆரம்பித்தாங்க. வளர்ந்தாலுமே இது பூக்காது அப்படிங்கிறதுல நான் எந்த ஃபெர்டிலைஸும் கொடுக்கவே இல்லை. அப்படியே விட்டுட்டேன். முன்னாடியாவது ப்ரூன் பண்ணவா செய்தேன். இப்போ ப்ரூன் பண்ணுறதும் இல்லை. அப்படியே வளரட்டும், இந்த நெட்டில் அப்படியே வளர்ந்துட்டுருக்கட்டும், அழகாக இருக்கும், க்ரீனியாக நமக்கு வேலி மாதிரி அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுல அப்படியே விட்டுட்டேன். 12 இன்ச் பாட்டில் தான் இருக்குது இன்னுமே. பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு நாள் யதார்த்தமாக பார்க்கும்போது பட்டெல்லாம் எடுத்திருந்தாங்க. அவ்வளோ துளிர்கள், அவ்வளோ செழிப்பாக நிறைய துளிர்கள் வரிசையாக அந்த லைன் மாதிரி அழகாக எடுத்திருந்துச்சு. சரி, அந்த தளிர்களை பார்க்குறதுக்கு தான் ஆக்சுவலி நான் கிட்டே போனேன். அங்கே பார்த்தா பட் எடுத்ததை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு பூத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருகலாக தான் பூத்துச்சுது. ஏன்னா நான் ஒரு சரியான வெயிலும் இருந்துச்சு அந்த டைமில். சரியாக நமக்கு பார்க்க முடியலைன்னு வைங்களேன். அதை கண்டுக்கவே இல்லை. கொஞ்சம் ட்ரிப்ஸ் அட்டாக்கும் இருந்துச்சு. ஸோ அப்படி கருகலாக தான் பூத்துச்சுது. ஆனால் 2வது பூத்த பூ வந்து மலையோடு பூத்துச்சுது. ரொம்ப அழகாக, அதாவது அதனுடைய ஒரிஜினல் கலர் இன்னுமே வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஃபெர்டிலைஸ் எதுவும் ரொம்ப பண்ணலை. அதனால் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எனக்கு இதை பார்த்தே அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. மீடியம் சைஸ் பூ பார்த்திங்கன்னா அவ்வளோ பெட்டல்ஸ், நெருக்கமான பெட்டல்ஸ் இருந்துச்சு. என்னுடைய கலர் பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ, பிங்க்கு, ஆரஞ்சு 3 கலர் மிக்ஸ் ஆகி வர மாதிரி ஒரு கலர். ரொம்ப அழகாக இருந்துச்சு. துளிரை பாருங்கள் எவ்வளோ செழிப்பாக துளிர்கள் வந்திருக்குன்னு. செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. அவ்வளோ அழகான துளிர்கள். எனக்கு அந்த என்ன சொல்கிறது, அந்த செடியில் ரொம்ப துளிர்கள் அழகாக, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பூவுமே அழகு. எனக்கு இந்த பூவை பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷம். நம்ம தோட்டத்தில் அவ்வளோ பூக்கள் இருந்தாலும் அதிசயமாக 1 இயர்க்கு பிறகு பூத்ததுனால இதை ரொம்ப விசித்திரமாக உட்காந்து அன்றைக்கி ஃபுல்லாக பார்த்துட்ருந்தேன். ரொம்ப ஹாப்பி. இதே மாதிரி நீங்களுமே கிளைம்பர் ரோஸ் வந்து இந்த மாதிரியே க்ரீப்பர் நெட்டோ அல்லது செவரோ எது இருக்கோ அது பக்கத்தில் வச்சு நீங்கள் ட்ரீட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.
இந்த மாதிரி ரோசஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அதை உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க் யூ ஸோ மச். பை பாய்.